விழிக்குத் துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை கொன்றா முழிக்குத் துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. இந்த கந்தர் அலங்கார பாட்டில் வர்ற மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும் அந்த முருகன் துணை இல்லாமல் செய்ய முடியாது. இன்றைக்கி நம்ம ஆண்டார் குப்பத்தில் இருக்க பால சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு தான் போயிருக்கோம். இந்த கோவில் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. இது ஒரு ரொம்ப அழகான ஒரு கற்கோவில். கல்லில் இருக்க சிற்பங்கள்லாம் ரொம்ப பழமை வாய்ந்த சிற்பமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோவில் பொன்னேரி கிட்ட தான் இருக்குது. அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பிரதான சாலையிலேருந்து உள்ளே ஆட்டோ வசதி இருக்குது நம்ம கோவிலுக்கு போகிறதுக்கு. கோவிலோட நடை திறப்பு நேரம் காலையில் 6:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும். இப்போ இங்குள்ள முருகனோட சிறப்பு பற்றி பார்த்துருவோமா? இங்கே இருக்க முருகர் காலையில் குழந்தையாகவும், மதிய நேரத்தில் ஒரு இளைஞராகவும், சாயங்கால நேரத்தில் ஒரு வயோதிகராகவும் தோற்றம் அளிப்பார். அவர் நம்ம பார்க்குறதுக்கே அப்படி தான் இருப்பார். அந்த முக பாவனை அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும்னு அங்கே உள்ளூரில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்க முருகர் அவரோட கைகளை அதிகார தோரணையோட 2 இடுப்பில் கை வச்சிருக்க மாதிரி வச்சிருப்பார். பதவி உயர்வை எதிர்பார்க்குறவங்க, நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, உயர் பதவிக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாமே இவர்கிட்ட வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக அவங்களோட பிரார்த்தனை பூர்த்தி ஆகுங்கிறது ஐதீகம். நம்ம கோவிலுக்கு உள்ளே நுழையிற அந்த நுழைவாயில் இருக்கு இல்லையா, அதுக்கிட்டவே வேம்பட்டி விநாயகர் சன்னதி இருக்குது. அது தாண்டி நம்ம உள்ளே வரும்போது நம்ம பிரதான கோவிலுக்குள்ளே வருவோம். கொடிமரம் தாண்டி முருகன் சன்னதி வந்துடுவோம். பிரகாரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி, பிரசன்ன விநாயகர் சன்னதி இருக்குது. காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி, வள்ளி தேவசேனாவோட சண்முகர், நடராஜர் அவங்களோட சன்னதிகளும் இருக்குது. மற்றும் ஒரு முக்கியமான விஷயம், இங்கே சம்பர்த்தன முனிவர் அவரோட சமாதியும் கோவிலுக்குள்ளே இருக்குது. இவர் ஒரு முறை நம்ம முருகரை தரிசிக்க வரும்போது ஆண்டி கோலத்தில் இருக்க ஒரு சின்ன குழந்தைகிட்ட இந்த மாதிரி இங்கே தீர்த்தம் எதுவும் இல்லையா நீராடுறதுக்கு, முருகனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்கும்போது முருகரே தன்னோட வேலனால் தீர்த்தத்தை உண்டாக்கியிருக்கார். அந்த தீர்த்தம் பேர் வேலாயுத தீர்த்தம். ஆனால் இப்போ அந்த தீர்த்தம் பயன்பாட்டில் இல்லை. ஸோ அவரோட சமாதியும் அங்கே கோவிலுக்குள்ளே இருக்குது. நாங்கள் கோவிலுக்கு போனது ஒரு வெள்ளிக்கிழமை. என்ன புண்ணியம் செஞ்சோமோ தெரியல, போகும்போது ஒரு 10 மணி இருக்கும். போகும்போதே அபிஷேகம் நடந்திருந்தது. முருகப்பெருமான் அவரோட பால முருகராக காட்சி தந்தார். அந்த அபிஷேகம் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் காத்திருந்ததுக்கு அதுக்கப்புறம் உச்சிகால பூஜை ஆரம்பிச்சுது. அப்போ பார்த்திங்கன்னா அவர் இளைஞர் கோலம் போட்டிருந்தாங்க. அவரோட அலங்காரம் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அவரை குழந்தையாக பார்க்கும்போது குழந்தையாக தெரிவார், ஒரு இளைஞனாக பார்க்கும்போது அவ்வளோ கம்பீரமாக ஒரு இளைஞராகவும் தெரிஞ்சார். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். இங்கே உள்ள தூணோட கல்வெட்டில் பார்த்திங்கன்னா முருகர் பிரம்மரை சிறை பிடிச்சா மாதிரி கல்வெட்டு இருக்குது. அது நம்ம பார்க்கும்போதே தெரியும். இப்போ வீடியோலையும் காமிக்கிறேன் பாருங்கள். பிரம்மருக்கு அந்த ஓம்காரத்தோட அர்த்தம் தெரியல அப்படிங்கிறது நம்ம எல்லாம் படத்தில் பார்த்துருப்போம், புக்கில் படிச்சிருப்போம். அந்த மாதிரி தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முருகர் அவரை கேட்கும்போது அவர் தெரியலங்கிறாரு. அதனால் முருகர் கோவப்பட்டு ஓங்காரத்துக்கே அர்த்தம் தெரியலன்னா நீங்கள் படைக்கிற தொழிலை நீங்கள் பண்ண வேண்டாம், நான் அந்த தொழிலை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படைக்கிற தொழிலை ஏற்றுக்கிட்டதாகவும், அதுக்கு சிவபெருமான் பிரம்மனை விடுவிச்சு ஓங்காரத்துக்கு நீ அர்த்தம் சொல்லுன்னு சொல்லிட்டு முருகரை கேட்டிருக்காரு. அவர் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையன் இல்லையா, அவர் சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணுற மாதிரியான கல்வெட்டுகளும் இந்த கோவிலில் பார்க்கலாம். இவரை பார்த்தாலே போதும், எனக்கு அது வேணும் இது வேணும் அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம்.
எனக்கு எது நல்லதுன்னு நீயா கொடுக்குறியோ அதை கொடுப்பா அப்படின்னு நம்ம வந்து வேண்டிக்கிட்டால் போதும். அவருக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு. அதை வந்து கண்டிப்பாக அவர் வந்து அவரோட பக்தர்களை கைவிட மாட்டார். பக்தரே இல்லாத சூரபத்மனையே அவர் கைவிடலை, நம்மளையா விட்டுற போகிறாரு? ஸோ அந்த நம்பிக்கையோட கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா இந்த கோவிலை வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். நம்ம சுவாமிக்கு அர்ச்சனைக்கு பூ பழம் அது எல்லாமே பக்கத்துலேயே கடையிலேயே அங்கே விற்கிது. நம்ம அந்த வசதி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு முறையாவது ஆண்டார் குப்பத்துக்கு போய் நம்ம ஆண்டவரை கண்டிப்பாக தரிசிச்சுட்டு வாங்க. நல்லதே நடக்கும். நன்றி. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.